தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனை எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 112 சங்கீதம் 9 வசனத்தோட வாசிப்போம். 112:9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏழைகளே நேசிக்கிற ஆண்டவர். எடுத்தவரையும் யாரும் பணக்காரன் பிறக்கல. சோத்திரம். ஏழைகளின் சோத்திரம் நேசிக்கிற ஆண்டவர். ஐஸ்வர்யவனைகளை பார்க்கலும் ஏழைகளை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர். எளியவனை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வாரி இறைத்தான். வாரி இறைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நமக்கு என்ன பண்ணும்? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ என்ன பண்ணு, உன் வாழ்க்கை என்ன பண்ணும்? மற்றவர்களுக்காக என்ன பண்ணும்? ஜெபம். மற்றவர்களுக்காக என்ன பண்ணும்? ஏழைகளுக்கு நம்ம என்ன பண்ணும்? கொடுத்து உதவணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதவைகளுக்கு நம்ம என்ன பண்ணும்? விசாரிக்கணும். அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை என்ன பண்ணும்? கர்த்தருக்கு நைமுண்டாங்க செய்யணும். ஆனா கரெக்டா பார்த்து செய்யணும். ஆனா இறைக்கன்னு சொல்றாரு. இறைக்கிற கிணறு தான் ஊரும்பாங்க. ஆமா, அந்த கிணறை இறைக்காம போயிட்டோம்னா என்ன பண்ணும்? ஐஸ்வர்யவான் பாத்தீங்கன்னா அந்த கிணறை இறைக்காம என்ன பண்ணிட்டான்? கிணறையும் இறைக்கல, அவனும் இயேசு கொடுக்கல. கடைசியில போய் என்ன பண்ணிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான் ஐஸ்வர்யவான். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. வாரி இறைக்கிற சோத்திரம். ஏழைகளுக்கு கொடுத்தா, நமக்காக நம்மளுக்கு கர்த்தரை கொடுத்தார். நம்ம மற்றவர்களுக்கு என்ன பண்ணோம்? கொடுக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர். அது மாத்திரம். 2வது சொல்லுது பாருங்க, அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதியை, ஆமா, அந்த நீதி என்ன பண்ண? நீதியின்படி வாழுங்க. அநீதிக்கு இடம் கொடுக்காதீங்க, நீதிக்கு இடம் கொடுங்க. ஒருபோதும் நம்ம அநீதிக்கு என்ன பண்ண? ஒத்து போக கூடாது. கர்த்தருடைய பிள்ளைக்கு எதுல சந்தோஷப்படுமா? அநீதியில சந்தோஷப்படாது, சத்தியத்துல சந்தோஷப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, அவங்க அதாவது சொல்றாங்க அநீதிக்கு கூட பேசணும். நம்மளும் சாடா தட்டக்கூடாது, உலகத்தோடு கூட ஒத்து போக கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்திட்டு நம்ம போகணும். உலகத்துக்கு தான் செய்யணும் சொல்லியிருக்கேன். மாமிசத்துக்கு நடக்கிறவன் மாமிசத்துக்குரியவளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறான். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதியில் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கு. அந்த நீதி செய்யறது சாரம் என்ன பண்றான்? நீதி செய்யறான். அந்த குழந்தைய வந்து என்ன பண்றான்? கொடுக்கும் பொழுது யாரும் வந்து பாதி வெட்டி கரெக்டா நீதி செய்யறான். அந்த தாயோட இதயம் துடிக்குது. ஐயோ, என் பிள்ளை என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, என் பிள்ளை அவளுக்கு கொடுத்துருங்க. அந்த தாயோட இதயம் துடிக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிக்காக நீங்க துடிக்கணும். கர்த்தருக்காக வாழ்றது நீங்க துடிப்போடு கூட இருக்கணும். நம்முடைய தேவன் யாருங்க? நீதியுள்ள நியாயாதிபதியா இந்த பூமிக்கு வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து. உங்களை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அநீதியை விட்டு விலகி வாங்க. இயேசுக்காக நீதி செய்யுங்க. நீதி மேல் பிரியப்படுங்க. நியாயாதிபதியாக இயேசு இந்த பூமிக்கு வரவும் நீ குழந்தை வர மாட்டாருங்க. ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை நியாயந்திருக்க இயேசு வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நம்மளை ஆயத்தப்படுத்து, மற்றவர்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். வசனம் சொல்லுது பாருங்க, நீதியில் பசிதாகம் என்றைக்கும் அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நீங்க நீதியை எப்படி செய்ய ஆண்டவங்க உங்க வாழ்க்கைய உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். எந்த இடத்துல தலை குனிந்து இருக்கிறீங்களோ, நீங்க நீதியான உண்மையதான் வாச வாழ்ந்தேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உத்தமனுக்கு கர்த்தர் துணை உங்களை நிச்சயமாய்
உங்களை உயர்த்துவார், உங்க குடும்பத்தை உயர்த்துவார். உங்கள் பலனுக்கு நிச்சயமாய் உயர்வு வருகிறது. யாரு மனுஷன் கர்த்தரே கொடுப்பார். கர்த்தரா உயர்த்தப்படுறவன் உத்தமன். மனுஷனா போலப்படும் உத்தமம் இல்ல, கர்த்தரா உயர்த்தப்படுதான். கர்த்தரே உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்தும் பொழுது யாரும் தடுக்க முடியாது. அவர் உயர்த்தும் பொழுது எல்லா கண்களும் என்ன பண்ணும்? ஆச்சரியமா பார்க்கும். தாவீதை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். உடைய கொம்பு உயர்ந்தது. ஆண்டவரும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீதியின்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நீதியை செய்வது வேலை வந்தது என்ற வார்த்தையின்படி அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.